தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? இப்ப தண்ணி இல்லாத தோட்டம் வறட்சியா இருக்கும். ஆனா நல்ல நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? நல்ல போர் வசதியோட நல்ல தண்ணி வசதியோட இருக்கிற அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? நல்ல செழிப்பா இருக்கும். அது போல இந்த நீர் பாய்ச்சலான இந்த தோட்டத்தை போல நம்ம வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செழிப்பா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த துக்கத்தை எல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? மாற்றி போட்டுருவாரு. அவரை நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற துக்கம் துயரம் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு செழிப்பையும் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்களாம் உங்கள் ஊரில் உள்ள பிள்ளைங்க தான். அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ஒரு சோர்வாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது இயேசு சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறார். உலகம் கொடுக்கறதுன்னா இப்போ சார கடைக்கு இப்போ ரொம்ப துக்கமாக இருக்கிறவங்க, ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சரக்கு அடிக்க போவாங்க. கேட்டால் ரொம்ப சோகம் தாங்க முடியலைங்க, துக்கம் தாங்க முடியல, பிரச்சனை கஷ்டம், அதனால அந்த கவலையை மறக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? சரக்கு அடிச்சு விட்டேன் அப்படிம்பாங்க. சரி, சரக்கு அடித்தவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? அந்த சரக்கு அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம் இருக்கும். அந்த சரக்கு அந்த போதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆகிடும்? மறுபடியும் அந்த கவலை வந்துடும். இப்படி கவலைப்படவும் அப்புறம் குடிக்கவும், கவலைப்படவும் குடிக்கப்படவும் நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? சீக்கிரமாகவே அவர் உலகத்தை விட்டு போயிடுவார். ஆனால் இயேசு கொடுக்குற சந்தோஷ சமாதானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா எனக்கு அந்த சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை தாங்க, தெய்வீக சந்தோஷத்தை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது, நம்ம முயலெல்லாம் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்படியே ஆவியானவர் அப்படியே சரீரத்தில் இறங்கிடுவார். இறங்கின உடனே நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம், பெரிய சமாதானம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் பிள்ளைகளுக்கு தர்றார். அவர் நம்புற ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்குறான்னு, நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாங்க. அந்த பட்ட படுவோமா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளோ, தான் மறந்தாளோ நான் மறப்பானே. தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளோ, தாய் மறந்தாளோ நான் மறந்தேனே. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோட்டை போல என் வாழ்வு செழித்தோங்கும், என் வாழ்வு செழித்தோங்கும். தாய் தன் பிள்ளைய மறந்து போவாங்களா? மறக்கவே மாட்டாங்க. தாய் என்ன பண்ண மாட்டாங்க? தான் பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க? தான் பட்னியா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க?
சாப்பாடு போடலாம். தான் பட்டினியாக இருந்து கூட பிள்ளைங்களை காப்பாற்றிடுவாங்க. அதுதான் தாயினுடைய ஸ்பெஷல். புரியுதுங்களா? அப்போ தாய் தன் பிள்ளை என்ன பண்ண மாட்டா, மறக்கவே மாட்டான். ஒருவேளை தாய் கூட தன் பிள்ளை சில நேரத்தில் மறந்துடுவோம். எப்படி? தாய் தன் பிள்ளைய மறக்க மாட்டா, ஒருவேளை மறக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைய விட்டுட்டு இன்னொருத்தனை அழைச்சிட்டு ஓடிப்பிச்சு. அப்போ தாய் என்ன பண்ணிட்டு தான் பிள்ளைய மறந்துட்டுல. அப்போ பெரும்பாலான தாய் மறக்க மாட்டாங்க. ஆனால் 1000ல் 1 2 என்ன பண்ணும், 100ல் 1 மறந்துடுவாங்க. சரி, தாய் தன் பிள்ளைய என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஒருவேளை அவன் மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ தகப்பனும் தாய் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிடுவாங்களா பிள்ளைங்கள? ஒருவேளை அவங்க கைவிட்டா கூட அவர் நம்மள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு பாஸ்டராக இருக்காரு. அந்த பாஸ்டர் உலகம் முழுவதும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு குப்பை தொட்டியில் இந்த வேஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு இந்த இலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுவாங்கல்ல. அங்கே நாய் தானே போய் இந்த குப்பை தொட்டியை பொறுக்கி சாப்பிட்டு இருக்கோம். அதுபோல் பசி கொடுமையினால குப்பை தொட்டியில் இருக்கிற இந்த இலையில இருக்கிற சாப்பாட்டை பொறுக்கி சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு அவர் கடவுளை அறிஞ்சதுனால இன்னைக்கு அவர்கிட்ட 5000 10,000 அனாதை பிள்ளைங்களுக்கு அவர் சோறு போடுறார். இன்னைக்கு ஏசப்பா அவரை மாற்றி அவரை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை எடுத்து பயன்படுத்தி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டத்தில் ஆண்டவர் அவரை வச்சுட்டாரு. எச்சியலை பொறுக்கி சாப்பிட்ட அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தி அவர் மூலமாக இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, 5000க்கு மேலே உள்ள அனாதை பிள்ளைங்களுக்கு இவர் சாப்பாடு. அப்படித்தான் கடவுள் என்ன பண்ணுவார், அவரை நம்பி வந்துட்டோம்னா அவர் ஆசீர்வதிக்கிற இந்த அளவிற்கு பார்த்தீங்களா, என்னையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்திலையும் சரி, நல்ல ஞானத்திலையும் சரி, அறிவிலையும் சரி, மேன்மையிலையும் சரி, எல்லாவற்றிலையும் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். சிறு பிள்ளைகளை ஏசப்பா கிட்ட வந்த பொழுது அவங்க எல்லாம் அரவணைச்சு என்ன பண்ணாரு, ஏசப்பா ஆசீர்வதிப்பார்ன்றது. இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன். நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் ஏசப்பா ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி உட்காந்து கேட்குறீங்களோ அதே போல் நான் வந்து ஒரு 8வது படிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணேன், 7வது 8வது படிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி தான் ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. அப்போயே நான் நம்ப ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் சபைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அந்த சபைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போது அந்த இதெல்லாம் கடைப்பிடிச்சி வாழ்ந்ததுனால இன்றைக்கி நல்ல ஒரு மனிதனாக ஆண்டவர் கடவுள் என்ன வச்சிருக்கிறார். அதே போல் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே என்ன பண்ணுறாங்க, வெத்தலை பாக்கு போடுறாங்க, சின்ன பிள்ளையிலேயே குடிக்கிறாங்க, சின்ன பிள்ளையிலேயே இந்த என்னமோ கசைக்கு ஒன்று போடுவாங்கல்ல, என்ன ஆன்ஸு போடுறது, பீடி சிசர்லாம் பற்ற வைக்கிறது, சின்ன பிள்ளையிலே கெட்டு என்ன பண்ணாங்க, சீரழிஞ்சு போகிறாங்க இல்லையா. ஆனால் ஏசப்பா நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாக்கா அந்த எண்ணமே நமக்கு வராது. நல்ல ஒரு தூய்மையாக நல்ல பரிசுத்தமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாங்க. அப்போ நீங்கள் நல்ல குணத்தில் நல்ல ஒழுக்கத்தில் வளர்ந்து நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக கடவுள் உங்களை வச்சு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு கருவிகளை பாத்திரமாக எடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் உங்களுக்காக அங்கே ஜெபம் பண்ணணுமா? அப்படியே எல்லாம் முட்டி போடுவோம் உங்களுக்காக. அந்த பாட்டை நம்ம மீண்டும் ஒரு முறை பாடுவோமா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல